வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள், அவருடைய பேச்சு ரொம்ப ஒரு தரமான தற்கால அரசியலை ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு. திமுகவை உண்மையிலேயே சொல்றேன், அங்குலமாக திமுகவுடைய அத்தனை பிரச்சனைகளையும், அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, அவர்களுடைய ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகள்ல இருந்து, அவர்களுடைய ஊழல்கள்ல இருந்து அத்தனையும் தெளிவாக பேசியிருக்கிறார். அப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு பக்கத்துல டார்கெட் பண்ணி பேசுறாங்க. இந்த இடத்துல அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை பெருசா இவங்க கை வைக்கல. ஏன்னா கை வச்சாங்கன்னா அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் பேசிய பேச்சு இன்னும் மக்கள் மத்தியில போய் சென்றடையும் அப்படிங்கிறதுக்காக விட்டாங்க. ஆனா இடையில அவர் பேசின ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து, அதாவது இந்த 1000 ரூபாயை தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் பேசிய விஷயத்தை எடுத்து ஒரு அவதூறா பரப்புறாங்க. அதாவது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா, இதை தாவேகா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நிப்பாட்டிரும், இதை விட்டு கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் அவர்களுக்கு எதிராக ஒரு அவதூறு கருத்துக்களை இந்த திமுக பரப்பிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம அருண்ராஜ் அவர்கள் இந்த பொதுக்குழு மீட்டிங்கில் ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார். அரசியலை, அதாவது சமகால அரசியலை பேசியிருக்கிறார். திமுகவுடைய ஊழல்ல இருந்து, திமுகவுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்து அத்தனையுமே பேசியிருந்தார். இன்னும் சொல்ல போனா பிஜேபி கொண்டு வரக்கூடிய எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்தம், இதையும் பத்தி பேசியிருந்தாரு. இன்னும் பிஜேபியினுடைய அஜெண்டா எப்படி மதத்தையும் இதையும் சொல்லி கடந்த 5 வருஷமா பொது சிவில் சட்டம், ஹிஜாபுக்கு எதிரான மனநிலை, முத்தலாக் தடை சட்டம், இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒரு உணர்வு பூர்வமாகவே அவங்க வச்சிருக்கிறாங்க, அவரை சிந்திக்க விடாம செய்யறாங்க, இப்படின்னு பல விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. இதையெல்லாம் பத்தி எவனுமே பேசல. ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், அதாவது இலவசங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு செக்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, மக்கள் 1000 ரூபாயை தியாகம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. உடனே அதையும் இதையும் சேர்த்து முடிச்சு போட்டு பாத்தீங்களா, இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் மகளிர் தொகை, மகளிர் உரிமை தொகை, அதற்கு எதிராக தாவேகா பேசுது, அருண்ராஜ் அதற்கு எதிராக பேசுகிறார். அவர்கள் ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னா அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கிளப்புறாங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பொதுக்கூட்டம் இல்ல, இந்த பொதுக்குழுவில் பேசினதுல இதுக்கு முன்னாடியும் ஒரு கூட்டத்தில் அவர் தெளிவா பேசியிருந்தாரு. 1000 ரூபாய் தேர்தலுக்கு, வாக்குக்கு 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு சொல்லி பார்த்தா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 பைசா கூட பெருமானம் பெறல. இந்த ஒரு நாளைக்கு 50 பைசா கூட பெருமானம் பெறாத இந்த காசை 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு நீங்க திமுக மாதிரியான கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுனால எந்த அளவுக்கு நம்முடைய உரிமைகள் பறிப்போகுது, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரம் பறிப்போகுது, எந்த அளவுக்கு நமக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்கள், நல்ல செயல்பாடுகள் எதுவுமே நடக்காம போகுது. அதனால நீங்க அந்த ஒரு 1000 ரூபாயை நீங்க தியாகம் பண்ணுங்க, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு ஏற்கனவே அண்ணன் ஒரு விஷயத்துல பேசியிருந்தாரு. சரி, இந்த பொதுக்குழுல என்ன பேசியிருந்தாருன்னா, பொதுக்குழுல இலவசத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். எப்படி பேசியிருக்கிறாரு? திமுக அவர்கள் செய்த சாதனையாக எதை சொல்லுவோம்னா, இந்த பெண்களுக்கு மகளிருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை பத்தி பேசுவாங்க. அதுவும் பேசும்போது கிடைக்கலன்னா கிடைக்கும் சொல்லுவாங்க, கிடைச்சிருக்குன்னு சொன்னா சூப்பர் சந்தோஷம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த இந்த இலவச பேருந்து, அதே மாதிரி இந்த மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய், இந்த 3 தான் அவங்க கொண்டு வந்ததுல ஏதோ ஓரளவுக்கு மக்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறதுனால அதை பேசுறாரு. ஆனா இதை கூட இந்த திமுக அரசாங்கம் தன்னுடைய சுயலாபத்துக்காக தான் பயன்படுத்துறாங்க. இலவசங்களை ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி சொல்லி இலவசம் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கி அதை வாக்கு பெறுவதற்காக அந்த இலவசத்தை கொடுக்குறாங்க. இதைத்தான் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்குது. ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இலவசங்களை எப்பவுமே தாவேகா தடுக்காது அப்படிங்கிறத தெளிவா பேசுறாரு. உதாரணமா, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மருத்துவம், இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதானா, இலவசமா கிடைக்குதானா? இல்ல. நீ உண்மையிலே கொடுக்க வேண்டியது அதுதான், அதற்கு முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி இலவசத்தை வெறும் வாக்கு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்துறீங்க. இலவசம் தகுதிப்பட்டவர்கள் வாங்கக்கூடியவர்களை கொச்சைப்படுத்துறீங்க. அதாவது பொன்முடியெல்லாம் சொன்னாரே ஓசின்னு, அப்ப அதை அவர் தெளிவுபடுத்திருக்கிறார். அப்படி கொச்சப்படுத்துறீங்க, தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க இலவசங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ கொடுக்கறத ஒரு ஆளுங்கட்சி மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியும் சேர்த்து அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணி நீங்க அதை கொடுங்க, அதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஆனா அதை அப்படியே மடைமாற்றி இந்த திமுகவுடைய கொத்தடிமை கும்பல் அருண்ராஜ் அவர்களுக்கு எதிராக ஒரு மோசமான கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா, இவர் வந்தா இலவசத்தை நிறுத்திடுவர் சொல்றாரு. இலவசம் நிறைய விஷயம் நல்லதான். கலைஞர் கொண்டு வந்த டிவி கொடுத்த இலவசம் உண்மையிலே சிறப்புக்குரியதுதான். அது இன்னும் பல வீடுகள்ல அந்த டிவி ஓடிட்டு இருக்கு. அப்போ அது பலன் உள்ளது. ஆனா அதே நேரத்தில் அதற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல
கொடுக்கப்பட்ட அந்த மிக்சி கிரைண்டரு எதுவுமே இல்லை. எல்லாமே எல்லா காய்லாங்கடைக்கும் போயிடுச்சுன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம்னா எல்லா காய்லாங்கடையிலும் அது கிடந்துச்சு. ஆனால் இப்போ யார் வீட்டிலும் அதை பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அது தரமற்ற பொருளாக இருக்கிறது. அந்த இலவசம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அது சரியாக சென்றடையவில்லை. இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, நல்லது. ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க, நல்லது. மத்தியானம் சாப்பாடு நல்லது, காலையில் சாப்பாடு நல்லது, லேப்டாப் நல்லது. நான் கேட்குறேன், நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன், மகளிர் உரிமை தொகை கொடுத்தேன், பஸ்ஸு இலவசமாக கொடுத்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இலவச திட்டங்களை ஏன் ரத்து செஞ்சீங்க? ஏன் ரத்து செஞ்சீங்க? அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு டிஜிட்டல் உலகம், இன்னைக்கு மாணவர்களுக்கு லேப்டாப்புக்கு கம்பல்சரி. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் டேபு கொடுப்போம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அதிமுக கொடுத்துச்சு. நல்ல ஒரு வாக்குறுதி. நானே இதை பல இடங்களில் சொல்லி திமுகவுக்கு வாக்கு கேட்டேன். இன்னைக்கு என்ன நிலைமை? கொடுத்தீங்களா? இல்லை. 4.5 வருஷம் அவர்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருந்தா லேப்டாப்பையும் இது பண்ணியாச்சு. இப்போ வந்துக்கிட்டு ஏதோ லேப்டாப்புக்கும் டேபுக்கும் டெண்டருக்கு ஓடுனதா ஒரு தகவல் வருது. அப்போ தேர்தல் வருது. தேர்தலை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேர்ந்தவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு அடுத்த வருஷம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறது. பொங்கல் வருது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பொங்கலுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், இலவசம் அப்படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எதுவுமே அவங்களுக்கு பண்ணலை. ஒரு துண்டு கரும்பு, ஒரு துணி, ஒரு சாரி, இதை கொடுத்துட்டு ஏதோ பெருசாக சாதிச்சது மாதிரி செய்கிறீங்க. அந்த சாரி கூட எங்கேயோ வேற ஒரு மாநிலத்தில் அதை பிளாக்ல போட்டு விற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அவல நிலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அதை இலவசம் சொல்லிட்டு இருக்கீங்க, அது மக்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்றீங்க. இப்போ வரக்கூடிய பொங்கலுக்கு பாருங்க, இன்னும் அதிகமான இலவசங்கள் அறிவிப்பாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த 3 மாசத்துல தேர்தல். அப்ப இந்த இலவசம் நாங்கள் கொடுத்தோம், இந்த இலவசத்தை கொடுத்தோம்னு சொல்லி மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கு ஒரு ஆஃபர் தான் பண்றீங்களே தவிர உண்மையிலேயே அது அவர்களுக்கு பலன் உள்ளதா அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. கடந்த காலத்துல மக்களிடம் தான் நம்ம சொல்றோம். இவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை நம்பக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கிறோம். கடந்த 30 வருஷமா, இந்த 5 வருஷத்துல வேண்டாம், கடந்த 30 வருஷமா எத்தனை அரசு பள்ளிகள் இந்த அரசாங்கங்கள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி புதிதாக உருவாக்கி இருக்கிறது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை கொண்டு போனது இந்த குளச்சி, எங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குளச்சல் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தக்கலையில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஆசாரிப்பள்ளம் சொல்லக்கூடிய அங்கே ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ். இப்போ எனக்கு 37 வயசாவது. என் மக சின்ன பிள்ளையாயிட்டா அவளை நாங்கள் சில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம். இப்போவும் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் 1-2 பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. இப்போ புட்டீசல் மாதிரி ஒரு தெருவை எடுத்துக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க கண்ணுக்கு தனியாக, காலுக்கு தனியாக, வாய்க்கு தனியாக, பல்லுக்கு தனியான ஹாஸ்பிட்டல்ஸ். கன்னியாகுமரி மாவட்டமே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளுடைய ஒரு மாவட்டங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு புட்டீசல் மாதிரி தனியார் மருத்துவமனைகள் வளர்ந்துருக்கு. இப்போ தனியார் மருத்துவமனைகள் வளர்ந்துருக்குன்னா காரணம் என்னன்னா மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது, மக்களுக்கு நோய்கள் அதிகரித்திருக்கிறது, அதனால மருத்துவமனைகள் வளர்ந்துருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு தனியார் மருத்துவமனைகள் உருவாகி இருக்கிறதோ அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளும் புதுசா, நான் இந்த அளவுக்கு புட்டிசல் மாதிரி நீங்க அரசு உருவாக்கி இருக்குன்னு சொல்லல, குறைந்தபட்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு மருத்துவமனையாவது, ஆரம்ப சுகாதார நிலையமாவது உருவாக்கணுமா வேண்டாமா? இல்ல, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. நான் ஒரு நாள் அது பிளாக் போட, ஒரு நாள் அதை வீடியோ போய் எடுத்து போடணும் தான் நினைக்கிறேன். தக்கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், ஒரு அரசு மருத்துவமனை. நான் போனா அங்க அந்த பிபி செக் பண்ணுவாங்க தெரியுமா? உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடியவங்க தான் ஹாஸ்பிட்டல் வருவான். வந்தவங்க எல்லாருக்குமே முதல்ல பிபி செக் பண்ண சொல்றாங்க. பிபி செக் பண்றதுக்கு வரிசையா நிக்கிறாங்க, கால் கெடுக்க நிக்கிறாங்க. ஒரு ஃபேன் கிடையாது, கூட்டம் அலமோதுது. அந்த கூட்டத்துல நின்று அவர்களுக்கு வேர்த்து வெறுவெடுத்து அந்த மக்கள் அப்படி நிக்கிறாங்க. நான் எல்லாம் ஒரு நாள் ஒருத்தருக்கு பிளட் டொனேட் பண்ண போய் அதை பார்த்து என் மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. என்னடா இது அவல நிலை, ஒரு அரசு மருத்துவமனை என்ன ஒரு அவல நிலையில இருந்துகிட்டு இருக்குது. இந்த கரூர் சம்பவத்துல கூட நடந்த இடத்துல பல பேர் போயிட்டு அவர்களுக்கு போதுமான மருத்துவ உபகரணங்கள் அங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வருது. இப்படிதான் பல அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது. உண்மையிலே நீங்க இலவசமா கொடுக்கணும்னா அதானே கொடுக்கணும். உண்மையிலே நீங்க இலவசமா கொடுக்கணும் அதானே கொடுக்கணும். இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கை கால் முறிவு ஏற்பட்டு விட்டது. ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வருது. பிரைவேட் அரசு ஆஸ்பத்திரி சரியா இருந்துச்சுன்னு சொன்னா அங்க போனா அவனுக்கு அது லாபம் தானே. 1.5 லட்ச ரூபா எப்படி பண்ணுவான்? பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கடன் வாங்குவான். அடுத்த 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு வட்டியோட அந்த கடனை கட்டிட்டு கஷ்டப்படுவான். குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் 1000 ரூபா 500 ரூபா செலவாகும். உடனே குறையாது, 2 நாள் கழிஞ்சு மறுபடியும்
ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அன்னைக்கு ஒரு 1000 ரூபா, இன்னைக்கும் ஒரு 500 ரூபா, அப்படி 1000 ரூபாய் கொடுத்தாதான் ஒரு காய்ச்சல் குறையும். பக்கத்துல ஒரு அரசு மருத்துவமனை இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் எந்த நேரத்திலையும் போறது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த 1000 ரூபாய் அவனுக்கு நஷ்டம் இல்லாம லாபம் அடையுமா இல்லையா? அவன் அந்த 1000 ரூபாய் அவனுக்கு சேமிக்க முடியுமா இல்லையா? இல்லை. அப்படின்னா அத்தியாவசியமாக கொடுக்க வேண்டிய பொருட்களை, அத்தியாவசியமாக கொடுக்க வேண்டிய அந்த சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அது எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் விளம்பர நோக்கத்திற்காகவே இந்த இலவசங்கள் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஏமாத்து அரசியலை தான் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது. இங்க பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறீங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பஸ் டிக்கெட் ஆகும். அது அவங்களுக்கு ஒரு சேமிப்பு. அது உண்மையிலே நல்லபடியா உள்ளபடியே நமக்கு நல்ல ஒரு விஷயம் தான், மாற்றுக்கிறதுல. ஆனா இலவச பஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த பஸ்ல குறிப்பிட்ட பஸ்ல தான் இலவசம்னு சொல்லி அந்த பஸ்ஸோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டீங்களே. அந்த பஸ்ஸோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிட்டீங்க. பெண்களுக்கு இலவசம் கொடுத்துட்டு அதை நம்பி பொழப்பு நடத்திட்டு இருந்த ஆட்டோ ஓட்டுநர் மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ் மாதிரியான அதுல இருந்த அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பிடுங்கிட்டீங்களே. இப்போ இதெல்லாம் தானே தவறுன்னு சொல்றோம். அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. அப்போ அதை எதையுமே ஆய்வு செய்யாம சும்மா இலவசத்துக்கு எதிராக பேசிட்டாரு, இலவசத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அப்போ மக்களை மீண்டும் வந்து இந்த இலவசம் மக்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறன், நல்ல வேலை, நல்ல கல்வி, நல்ல பொருளாதாரம் கிடைச்சிட்டுன்னு சொன்னா அவன் ஏன் இலவசத்தை நம்ப போறான்? அப்ப இன்னைக்கும் மக்களை ஏதாவது இலவசத்துக்கு மாசம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துறாதா அப்படின்னு இலவசத்துக்கு கையேந்தக்கூடிய சூழலை தானே இந்த மக்களை வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதானே திரும்ப திரும்ப இலவசம் அப்படிங்கிற விஷயத்த பேசுறீங்க. சரியா? அதனாலதான் தாவேகா வந்து அந்த விஷயத்த அருண்ராஜ் அவர்கள் பேசினார். ஆனா அதே நேரத்துல தேவையான அத்தியாவசியமான இலவசங்கள் அவர்களுடைய தகுதி, அவங்களுக்கு தேவைன்னா அதை இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறத தாவேகா எந்த இடத்துலையுமே மறுக்கல. அருண்ராஜ் அவர்களும் அதை மறுக்கல. அதை வந்து மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசணும் இந்த பொதுக்குழு சம்பந்தமா கூட. நான் நிறைய நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு சில நாட்களாக வீடியோ போடலை. இது தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எப்போவும் மாதிரி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.